என்னடா விளக்கண்ண? ஐயோ, இது யூஸ்வலா சொல்ற டைலாக் ஆச்சே. இப்பத்தானே ஆரம்பிச்சிருக்கேன். சரி சரி, ஓகே ஓகே, ப்ரொசீட். மூஞ்சிய பாரு, ஒண்டுக பயல. ஏண்டா, உன்னை பார்க்க ஆம்பளையாவே தெரியலையடா. நீ நிஜமா ஆம்பளை தானா? ஆம்பளையான்னு கேட்கற, சிரிக்கிற, அசிங்கமா இல்ல? உனக்கெல்லாம் எதுக்குடா பேண்ட் சட்டை? போ போய் சேலையை கட்டிக்க போ. ஆமா, உங்க அப்பா ஒரு பிச்சைக்கார பையன், அது உனக்கு தெரியுமா? நீ பிறந்ததும் ஆத்தாதாலிய முழுங்கிட்ட, அது உனக்கு தெரியுமா? உங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுடா இம்புட்டு சொத்து? எங்கேயாவது கொள்ளையடிச்சீங்களா? ஓ ஆத்தா இருக்காளே, அவ ஒரு யமகாதக திருடி. அவ பிறந்ததுக்கு அப்புறம் தான் என் குடும்பம் நஷ்டத்துக்கு வந்துச்சு. அவ மூஞ்சில முடிச்சிட்டு போனா ஒரு காரியமும் விளங்காது. அப்படி ஒரு தரித்திரியம் முடிச்சவன். கோபம் வரல? இல்ல, உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? ஏண்டா இப்படி அசிங்க அசிங்கமா திட்டுற, உனக்கு கோபம் வரல? அட போங்க மாமா, எல்லாம் அந்த காலத்து வார்த்தைகளா சொல்லி திட்டுறீங்க. லேட்டஸ்டா எவ்வளவு கெட்ட வார்த்தை வந்திருக்கு தெரியுமா? ஐயோ, இதுக்கே இப்படி மூச்சு வாங்கிருச்சே. இருங்க, நான் உள்ள போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஆமா, இந்த துளசி கர்ப்பமா இருக்காளே, அதுக்கு காரணம் நீதானே? என்னடா, அவ வயித்துல ஓம் புள்ள தானே வளருது? யோ, என்னையா பேசுற? அவ எனக்கு தங்கச்சியா? தெரியுண்டா உங்க அண்ணன் தங்கச்சி பாசம். அவளுக்கும் உனக்கும் கள்ள உறவு இருக்குதானே? என்னையா சொன்ன? உன்னை இன்னைக்கு உசுரோட விட மாட்டேயா? சௌந்தர்யா, சௌந்தர்யா, மீனாட்சி, அம்மா, மீனாட்சி, மீனாட்சி, அம்மா, சௌந்தர்யா, மீனாட்சி. வெளியே ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இல்ல? யாரா இருக்கும்? தமிழ் வரல மாதிரி இருக்க. ஏய் மீனாட்சி, வா போய் பார்க்கலாம். எப்படி அப்படி ஒரு வார்த்தையா சொன்ன? எனக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேயா? சொத்தை கொடுத்துறேன் மருமகனே, சொத்தை கொடுத்துறேன். உங்க அம்மாவுக்கு நான் சொத்தை கொடுத்துறேன் மருமகனே, கண்டிப்பா. நீயோட உன் கதையை முடிச்சிடுறேன். கிளவி விடு, என்ன பேசினாரோ உனக்கு தெரியாது. என்ன விடுடி, என்ன விடு கிளவி. அவ கழுத்து எதுக்குள்ள இருந்துச்சு நீ? எங்க வந்து யார் என்ன பண்ண பார்த்த?